யுக்ரைனில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 10க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். யுக்ரைன் ரஷ்யா இடையே போர் நடந்து வரும் நிலையில் யுக்ரைனின் கார்கிவ் குடியிருப்பு பகுதியில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 10க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். 23க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ள நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. வடக்கு சீனாவில் உள்ள தன்னாட்சி பகுதியான இன்னர் மங்கோலியாவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. இதில் காணாமல் போன 2 பேரை தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆங்காங்கே சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்து கொண்டதால் வாகனங்கள் தத்தளித்த நிலையில் 9க்கும் மேற்பட்டோரை மீட்புக் குழுவினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். நடிகை காஜல் அகர்வால் தன்னோட குழந்தையோட திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயிலில் சாமி கும்பிட்டு இருக்காங்க. கேரளாவில் நடந்த ஒரு பிரபல நகைக்கடை திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்ட பிறகு இந்த கோயிலுக்கு அவங்க விசிட் பண்ணிருக்காங்க. இப்ப அது சம்பந்தமான போட்டோ சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு வருது. ஸ்வீடனில் 100 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த தேவாலயத்தை நகர்த்திய பிரமிக்க வைக்கும் நிகழ்வு அரங்கேறியுள்ளது. ஸ்வீடன் நாட்டின் கிருணா நகரத்தில் 1912ஆம் ஆண்டு கட்டப்பட்ட 113 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேவாலயம் ஒன்று பூமியிலிருந்து பெயர்த்து எடுக்கப்பட்டு சுமார் 3 கிலோமீட்டர் நகர்த்தப்பட்டு வருகிறது. அங்கு இருக்கும் உலகின் மிகப்பெரிய இரும்பு தாது சுரங்கத்தின் விரிவாக்க பணியின் ஒரு பகுதியாக இந்த தேவாலயம் நகர்த்தப்படுகிறது. 2035ஆம் ஆண்டு நிறைவடையும் இந்த திட்டத்திற்காக மேலும் 3000 கட்டிடங்கள் இடிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் கிரிக்கெட் போட்டியில் ருதுராஜ் கெய்க்வாட் பந்து வீசி விக்கெட் வீழ்த்திய வீடியோ வைரலாகி வருகிறது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் நடத்தப்படும் புஜிபாபு கிரிக்கெட் தொடரில் சென்னை குருநானக் கல்லூரியில் நடைபெற்ற போட்டியில் சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா அணிகள் மோதின. போட்டியின் முதல் நாளின் கடைசி ஓவரை வீசிய ருதுராஜ் கெய்க்வாட் சௌரப் மஜ்முதரின் விக்கெட்டை வீழ்த்தி அசத்தினார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.